பிஆர் நம்பி வந்து யாருமே இவ்வளவு பெரிய ஷோல வர முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி வினோத்துக்கு இருக்காங்கன்னு தான் தோணுது. நம்மளுக்கு டேலண்ட் தாங்க நம்ம வர முடியும். தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பிஆர் இருக்கு. பிஆர் நம்பி வர முடியாது. இந்த வீக் வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா பிஆர் இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா அந்த பிஆர்னா என்னன்னு தெரியாது. வாடகைக்கே காசு இல்லாத நான் இப்ப உள்ள வந்துக்கிறேன். 3 மாசம் என் ஒய்ஃப் எப்படி வாடகை கட்டுவாங்கன்ட்டு நான் கேட்கலாம்னு வச்சேன், விட்டேன். இல்லாடி இஎம்ஐ கட்டு, இஎம்ஐ அக்கா பொண்ணு கட்ட கட்டில் பீரோலாம் அந்த இஎம்ஐ இருக்குது, வாடகை இருக்குது. நான் வாங்கி வச்ச கடன்களும் எக்கச்சக்கமா இருக்குது. நானும் டவுன் ஆயிட்டு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சு வந்துக்கிறேன். இவனுக்கு எதுக்கு நான் தூக்கி 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா எவ்வளவு கேட்டானுங்க, எதுக்கு கொடுக்கணும்னு விட்டேன். நம்மளுக்கு நம்ம பாடின பாட்டு இருக்குது, நான் பாடின கருத்துள்ள பாடல்கள் இருக்குது. என்னுடைய பாட்டை கேட்டு ஆர்ப்பாட்டம் போன இளைஞர்கள்ங்கிறாங்க. ஒரு வீட்லயும் இரங்கல் வீட்லயே போயிட்டு நான் கத்தி கத்தி பாடி இருக்கேன். சென்னை ஃபுல்லா மக்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப பழக்கமான மக்கள், என்னை தூக்கி கொண்டாடுற மக்கள். மற்றபடி அவுட்ல இருக்கிற அத்தனை ரசிகரும் என்னை வந்து இந்த அளவுக்கு நிக்க வச்சிருக்காங்க நான் நம்புறேன். அந்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் நன்றி.